அண்ணா யூனிவர்சிட்டி ரெகுலேஷன் 21ல இருக்கிற ஒரு கொஷின் பேப்பர் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இது வந்து நவம்பர் டிசம்பர் 2023 கொஷின் பேப்பர்ல இருக்கிற ஒரு கொஸ்டின். இது வந்து 14th கொஸ்டின்ல இருக்கு. நமக்கு சப்ஜெக்ட் வந்து எஸ்என்எம். ஓகே, என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஃபாலோயிங் டேபிள் கிவ்ஸ் த வெலாசிட்டி v ஆஃப் அ பார்ட்டிகல். ஸோ வெலாசிட்டி கொடுத்துட்டாங்க, அட் டைம் t கொடுத்துருக்காங்க. நம்மள என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா, ஃபைண்ட் இட்ஸ் வெலாசிட்டிஸ் when time equal to 3 and time equal to 11. ஸோ இது வந்து நமக்கு லெக்ராஞ்சஸா நியூட்டன்ஸா அப்படின்றது கொடுக்கல. பட் டேபிள்ல இருக்கிற இன்டர்வல் டீல இருக்கிற இன்டர்வலை பார்த்து நம்ம இது லெக்ராஞ்சஸா இல்லைன்னா நியூட்டன்ஸா அப்படின்னு டிசைட் பண்ணிக்கலாம். டீயோட வேல்யூ பாருங்க, 0ல இருந்து 2, அப்ப 2 கேப் இருக்கு. 2ல இருந்து 4க்கும் 2 கேப்ஸ், 4ல இருந்து 6க்கும் அதே கேப் தான், 6ல இருந்து 8க்கும் அதே தான். ஸோ கேப் வந்து யூனிஃபார்மா இருக்கு. கேப் யூனிஃபார்மா இருந்ததுன்னா நம்ம நியூட்டன்ஸ் யூஸ் பண்ணணும். கொஸ்டின்ல கொடுக்காதனால நம்ம இதை இப்படி செக் பண்றோம். அப்படி இல்லைன்னா கொஸ்டின்ல இருக்கும் யூஸ் நியூட்டன்ஸ் அப்படின்னு. அண்ட் இங்க t ஈக்குவல் டு 3 இருக்குல்ல, இந்த t ஈக்குவல் டு 3ன்றது இங்க இருக்கிற வேல்யூ கண்டுபிடிக்கணும். அண்ட் t ஈக்குவல் டு 11ன்றது டேபிளோட பின்னாடி இருக்கிற வேல்யூ. அப்போ ஒன்னு ஃபார்வர்ட்லயும் ஒன்னு பேக்வேர்ட்லயும் போடுற மாதிரி இருக்கும். பட் டிஃபரன்ஸ் டேபிள் வந்து ஒன்னு தான். ஸோ எப்படி டிஃபரன்ஸ் டேபிள் போடுறதுன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிற வேல்யூவை இப்படியே நான் எழுதிக்கிறேன். t வேல்யூ 0, 2, 4, 6, 8, 10 and 12 எழுதியாச்சா? அடுத்தது வெலாசிட்டி அவங்க கொடுத்துருக்கதை அப்படியே தான் யூஸ் பண்ணிக்கலாம். 4, 6, 16, 34, 60, 94 and 136. இப்போ டெல் வின்றது இல்லை, நீங்கள் இந்த வியை வந்து நம்ம ஒய்யா மாற்றிக்கலாம். ஸோ என்ன பண்ணலாம், இந்த டேர்மை எக்ஸாவும் எப்பயுமே எடுக்கிற நொட்டேஷனில் இது எக்ஸாவும் இதை ஒய்யாவும் மாற்றிக்கலாம். இப்போ இது வந்து டெல் ஒய். டெல் ஒய்னா ஃபர்ஸ்ட் டிஃப்ரென்ஸ். இதுக்கு எப்படி டிஃப்ரென்ஸ் பார்க்கணும்னு பாருங்க. கீழேருந்து பார்த்துட்டு வரணும். 136 மைனஸ் 94, அடுத்து 94 மைனஸ் 60, 60 மைனஸ் 34. அந்த மாதிரி கீழேருந்து தான் நம்ம ஆரம்பிச்சு டிஃப்ரென்ஸே எழுதணும். மேலேருந்து எழுதக்கூடாது, சம்டைம்ஸ் கன்ஃபியூஸ் ஆயிடுவோம். அதனால கீழேருந்து ஆரம்பிச்சு எழுதிட்டு வாங்க. 136 மைனஸ் 94ன்றது மிடில் எழுதுங்க, 42. அடுத்தது 94 மைனஸ் 60ன்றது 34. 60 மைனஸ் 34ஓட வேல்யூ வந்து 26. 34 மைனஸ் 16 அதோட வேல்யூ 18. அடுத்தது 16 மைனஸ் 6ன்றது 10 அண்ட் 6 மைனஸ் 4ன்றது 2. இப்போ நெக்ஸ்ட் டிஃபரன்ஸ் 0 வர வரைக்கும் நம்ம போட்டுட்டே இருக்கணும். ஒரு வேல்யூ வர வரைக்கும் நம்ம டிஃபரன்ஸ் வந்து ப்ரொசீட் பண்ணலாம். திருப்பி கீழேருந்து வாங்க. 42 மைனஸ் 34 8, 34 மைனஸ் 26ம் 8, 26 மைனஸ் 18ம் 8. எல்லாமே மிடில் எழுதணும். 18 மைனஸ் 10ம் 8, 10 மைனஸ் 2ம் 8. அப்போ அடுத்தது டெல் கியூப். டெல் கியூப்க்கு வரும்போது 8 மைனஸ் 8 0, இதுவும் 0, 0, 0. இப்போ இதோட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஏன்னா இதுக்கப்புறம் எது ப்ரொசீட் பண்ணாலும் அது 0வா தான் இருக்க போகுது. ஸோ சம்ம இதோட டிஃபரன்ஸ் டேபிளை இங்கோட ஸ்டாப் பண்ணலாம். இல்லை ஃபுல்லாக எக்ஸ்பேண்ட் பண்ணுறதா இருந்தால் 0 தான் வரப்போகுது. பட் இருந்தாலும் எக்ஸ்பேண்ட் பண்ணி க்ளோஸ் பண்ணலாம். டெல் பவர் 5yக்கு 2 0 அண்ட் டெல் பவர் 6yல லாஸ்ட்ல ஒரு 0. இங்கே வந்து நமக்கு இதுக்கப்புறம் ப்ரொசீட் பண்ண முடியாது. இப்போ என்னோட ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் என்ன, t ஈக்குவல் டு 3. t ஈக்குவல் டு 3 வேணும்னா 3ன்றது இந்த 2க்கும் 4க்கும் நடுவில் இருக்கு. அப்போ நான் ஃபார்வர்ட் ஃபார்முலா யூஸ் பண்ண போறேன். ஸோ ஃபார்வர்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணும்போது இப்படி எடுக்கணும் என்னோட டேபிளை. பட் இங்கே வேல்யூ இவ்வளோ தூரம் தான் இருக்கு. பட் இருந்தாலும் ஃபுல்லாக எடுத்து சர்க்கிள் பண்ணிக்கிறேன். ஸோ ரெட் கலரில் இப்போ மார்க் பண்ணுறது வந்து ஃபார்வர்டுக்கான வேல்யூ. ஃபார்முலா எழுதிக்கலாம். நியூட்டன்ஸ் ஃபார்வர்டோட ஃபார்முலா எழுதிக்கலாம். நியூட்டன்ஸ் ஃபார்வர்ட் ஃபார்முலா நமக்கு ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் when t equal to 3. When t equal to 3, forward formula Newton's forward formula. Newton's forward formula என்னன்னா y of x னு எழுதலாம், f of x னு எழுதலாம். y naught plus
u by 1 factorial into del y naught plus u into u minus 1 by 2 factorial into del square y naught and so on. இதில் u கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா x minus x naught divided by h. இப்போ நான் இதை தான் இங்கே கால்குலேட் பண்ண போகிறேன். uன்றது u equal to xன்றது நான் என்ன வேல்யூ கண்டுபிடிக்கணுமோ அது. இங்கே நான் 3க்கு தானே கால்குலேட் பண்ண போகிறேன். ஸோ 3 மைனஸ் எக்ஸ் நாட்ன்றது எக்ஸில் இருக்கிற ஃபர்ஸ்ட் வேல்யூ. எக்ஸில் இருக்க ஃபர்ஸ்ட் வேல்யூ 0. அப்போ இங்கே நான் வந்து 0 டிவைடட் பை ஹெச். ஹெச்ன்றது டிஃப்ரென்ஸ். ஒவ்வொன்றுக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து 2. 10க்கும் 12க்கும் டிஃப்ரென்ஸ் 2. உங்களுக்கு இது எப்படி டிஃப்ரென்ஸ் எடுத்தாங்க அப்படின்னு ஒரு டவுட் வந்ததுன்னா 12 மைனஸ் 10 இல்லை 10 மைனஸ் 8 அப்படின்னு மைனஸ் பண்ணி பாருங்க. ஸோ டிஃப்ரென்ஸ் வந்து 2. இப்போ எனக்கு வேல்யூ 1.5. இப்போ ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ y ஆஃப் 3 ஈக்குவல் டு கண்டுபிடிக்க வேண்டியது y நாட்ன்றது yல இருக்கிற ஃபர்ஸ்ட் வேல்யூ. yல இருக்கிற இந்த 4, 2, 8 தான் நமக்கான வேல்யூ. ஸோ yல இருக்கிற ஃபர்ஸ்ட் வேல்யூ 4. அதான் இங்கே எழுத போகிறோம். ஸோ 4 பிளஸ் யூவோட வேல்யூ 1.5 பை 1 ஃபேக்டோரியல். அடுத்த வேல்யூ 2. நம்ம அங்கே மார்க் பண்ணி வச்சிருக்கோம்ல, அங்கேருந்து எடுத்துகிட்டு வரேன். 1.5 into 1.5 minus 1 divided by 2 factorial into 8. இதுக்கப்புறம் எல்லாமே 0ன்றதுனால அதெல்லாம் எழுதணும்னு அவசியம் கிடையாது. ஸோ 4 plus 1.5 கீழே 1 ஃபேக்டோரியல்ன்றது 1 தான், அதனால இது 3 plus 1.5 into 1.5 minus 1ன்றது 0.5 divided by 2 into 8. இப்போ இது கேன்சல் ஆகி 4. ஸோ என்னோட இந்த பார்ட் 4 plus 3 plus 3 மொத்தமாக நம்மளோட வேல்யூ 10. ஸோ y ஆஃப் 3 ஓட வேல்யூ 10. ஃபர்ஸ்ட் பார்ட்டு ஓவர். அடுத்தது நான் என்ன கண்டுபிடிக்கணும்? அட் டைம் t ஈக்குவல் டு 10. இப்போ இந்த 10 கரெக்டாக நான் எப்படி செக் பண்ணுவேன்? நான் இங்கே தானே 3 எடுத்தேன், இந்த இடத்துல இருக்கு. அப்போ இதுக்கு 6க்கும் 16க்கும் நடுவில் தான் என்ன இருந்திருக்கணும்? என்னோட ஆன்சர் கரெக்டாக தான் இருக்குது. 6க்கும் 16க்கும் நடுவில் 10. இப்போ அடுத்தது t ஈக்குவல் டு 10. ஃபர்ஸ்ட் t ஈக்குவல் டு 3 போட்டுட்டோமா? இப்போ t ஈக்குவல் டு 11. சாரி 11. Second subdivision when t equal to 11. t 11 இருக்கும்போது நம்மளோட ஃபார்முலா எப்படி இருக்கும்? இப்போ நம்ம பேக்வேர்ட் யூஸ் பண்ண போறோம். இப்போ நியூட்டன்ஸ் பேக்வேர்ட் ஃபார்முலா. பேக்வேர்ட் ஃபார்முலா இதே y ஆஃப் x தான். பட் y நாட் இனிஷியலா உள்ள வேல்யூக்கு பதிலாக yn. ஸோ yn v, இங்க வந்து u இல்ல v 1 ஃபேக்டோரியல் ரிவர்ஸ்ல எழுதுறோம் del yn பிளஸ் v into v plus 1 by 2 factorial into del square yn and so on. இப்போ இது வேல்யூவும் நம்ம வந்து பேக்வேர்ட்ல போடாம ஃபார்வர்ட்ல போடலாமான்னா போடலாம். அவங்க வந்து மென்ஷன் பண்ணல ஃபார்வர்ட்ல பண்ணுங்க பேக்வேர்ட்ல பண்ணுங்கன்னு சொல்லல. இப்போ ஃபார்வர்டோ பேக்வேர்டோ எதுல பண்ணாலும் நமக்கு ஒரே ஆன்சர் வரும். இப்போ இந்த ynக்காக நான் என்ன பண்றேன்? டேபிள்ல இருக்கிற பேக் சைட்ல இருக்கிற கீழே இருக்கிற டவுன்ல இருக்கிற வேல்யூவை நம்ம சர்க்கிள் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வேல்யூ தான் நமக்கு டவுன்ல இருக்கிற வேல்யூ. இது செகண்ட் சப்டிவிஷனுக்காக பிளாக்ல மார்க் பண்ணிக்கிட்டோம். இப்போ இதெல்லாம் கொண்டு வந்து கீழே சப்ஸ்டியூட் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி v கால்குலேட் பண்ணணும். ஸோ vக்கு நமக்கு செப்பரேட்டா ஃபார்முலா இருக்கு. x மைனஸ் xn by h. xன்றது நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்? 11 மைனஸ் xnன்றது டேபிள்ல இருக்கிற x வேல்யூல லாஸ்ட் வேல்யூ, தட் இஸ் 12. ஸோ 11 மைனஸ் 12 divided by 2. ஸோ 11 மைனஸ் 12ன்றது மைனஸ் 1. மைனஸ் 1 by 2ன்றது மைனஸ் 0.5. இப்போ இதை தான் நம்ம என்ன பண்ண போறோம்? இங்க சப்ஸ்டியூட் பண்ண போறோம். ஸோ ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது எனக்கு y ஆஃப் 11 ஈக்குவல் டு yn, டேபிளோட லாஸ்ட் வேல்யூஸ் நம்ம மார்க் பண்ணி வச்சிருக்கோம்ல, அதை மட்டும் இப்போ எடுக்க போறோம். 136, 42, 8 3 வேல்யூ தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் வேல்யூ 136.
ப்ளஸ் மேலே ஃபார்முலா பார்த்துக்கோங்க வி வியோட வேல்யூ மைனஸ் 0.5 by 1 factorial into del yn-ன்றது y2 42 plus அடுத்தது minus 0.5 minus 0.5 plus 1 by 2 factorial into 8. இப்போ இதை தான் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ 136 minus 42 into 0.5ன்றது 21 அப்படின்னு வரும். இது மைனஸில் இருக்கிறதுனால minus 21. இங்கே நமக்கு minus 0.5 into minus 0.5 plus 1ன்றது plus 0.5. இந்த 2 factorial 2 இது கேன்சல் ஆச்சுன்னா 4. ஸோ 0.5 into 0.5 into 4. ஸோ 136 minus 21. 0.5 into 0.5ன்றது 2.5. 2.5 into 4ன்றது 10. ஸோ minus 10. 136 minus 31. 136 minus 31ன்றது 105. என்னோட இப்போ y of 11ஓட வேல்யூ 105. இப்போ இது கரெக்டாக நான் எப்படி செக் பண்ணுவேன்? மேலே போய் 10க்கும் 12க்கும் நடுவில் எனக்கு இது வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆயிருக்கான்னு பாருங்க. ஸோ 10க்கும் 11க்கும் நடுவில் 10க்கும் 12க்கும் நடுவில் 94க்கும் 136க்கும் நடுவில் தானே வரணும். கரெக்டாக நமக்கு 105ன்றது நடுவில் தான் இருக்கு. ஸோ நம்ம ஆன்சர் கரெக்டு. ஸோ இப்படி தான் நியூட்டன்ஸ் ஃபார்வர்டு. இப்போ நீங்கள் ரெண்டாவது சப்டிவிஷன் பேக்வர்ட் போட்டோம்ல, அது ஃபார்வர்டில் போட்டாலும் நமக்கு ஆன்சர் வரும். இதே ஆன்சர் வரும்.